இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அம்பி சிஸ்டர் வந்து சாம்பார் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர், நல்ல ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர். இப்போ வந்து நம்ம லட்சுமி அம்மா வந்து நைட்டுக்கு வந்து தோசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே லட்சுமி அம்மா. இப்போ வந்து நம்ம அபி சிஸ்டர் வந்து என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை சிஸ்டர், 2 நாளாக எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க. சரி, அதனால் இன்றைக்கி வந்து சும்மா லஞ்சு வந்து தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணி எள்ளு துவையல் மட்டும் அரைச்சேன். ஈவினிங் இப்போ நைட்டுக்கு வந்து கொஞ்சம் சேமியா உப்புமா தான் செய்ய போகிறேன் சிஸ்டர். ஏன்னா 2 நாளாக கொஞ்சம் ஒர்க் இருந்தது, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துக்கிட்டுமா இருந்தேன். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம பானுமதி சிஸ்டர் வந்து டுடே நைட்டு நான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி, வாங்க சாப்பிடலாம். கண்டிப்பாக வந்துடுதோம் சிஸ்டர். என்னோடய பொண்ணுக்கு ஒரு ஃபேவரட்டான ரெசிபினா இதுதான், பன்னீர் பட்டர் மசாலாங்கிறது. எங்கே ஹோட்டலுக்கு போனாலுமே அதை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து பால்ராஜ் அப்படிங்கிறவங்க ஹாசுகியா என்ன போட்டிருக்காங்க, கிச்சன். அவங்க வந்து ஹை ஹாட் சம்மர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லா பக்கமே வெயில் தான் இருக்குது. எப்போமாவது கொஞ்சம் சவுத்து சைடில் கொஞ்சம் எங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால இந்த ஊரில் மழை பெய்யும் போல் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம அபி சிஸ்டர் வந்து நான் இப்போ தான் சேமியா சாப்பிட்டேன் அப்படி. ஓஹோ, நீங்கள் வந்து இயர்லியராக சாப்பிட்ருவீங்களா சிஸ்டர்? ஓகே ஓகே. நாங்கள் வந்து இப்போ தான் காஃபியை குடிச்சிட்டு தான் நான் லைவுக்கு வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக 6 இல்லைனா 6:30க்கு தான் நாங்கள் காஃபியெல்லாம் குடிப்போம். இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்து ஹை சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? இன்றைக்கி மதியம் வந்து நான் லைவ் போட்டிருந்தேன், நீங்கள் கவனிக்கலை போல இருக்கு, நம்ம லைவுக்கு வர முடியலைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பரவாயில்ல சிஸ்டர். ஏன்னா அது வந்து நான் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் போட்டதுனால நிறைய பேர் வர முடியலை. லைக் போட்டாச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக நம்ம லைவுக்கு வந்து நீங்கள் எப்போதுமே கரெக்டாக வந்துடுவீங்க. இது மதியம் வந்து எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும், இல்லைன்னா கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு யாராவது கொஞ்ச நேரம் பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ஓகே ஓகே சிஸ்டர். எங்கள் வீட்டில் நைட்டு 9 o'clock ஆகும் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஓகே. உங்கள் வீட்லேயும் இன்றைக்கி சேமியா உப்புமா தானா அபி சிஸ்டர்? ஓகே. நீங்கள் வந்து எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க எப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஓகே. இன்றைக்கி எங்கள் ஊர்லேயும் வந்து கோயில் கொடைலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா எல்லா கோயில் ஃபங்க்ஷன்லேயுமே இந்த நன்னாரி சர்பத்துங்கிறது கிடைக்கும். அது வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சம்மருக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வீடுகள்லையுமே ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருளில் இந்த நன்னாரிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி 1 டம்ளர் போட்டு குடிங்க. அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து நீர்க்கடுப்பு, அப்புறம் கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நன்னாரி சர்பத் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்களும் வந்து போன சம்மருக்கு வந்து இந்த மாதிரி நன்னாரியெல்லாம் வாங்கி வச்சு வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். நம்ம உடம்புல வந்து நீர் சத்து வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த சம்மருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போதும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதிகமான அளவு வியர்வை வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம உடம்புல உள்ள நீர் சத்து வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த நீர் சத்து வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த நன்னாரி ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லார் வீடுகள்லையுமே இந்த நன்னாரி பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணி நன்னாரி ஜூஸும் ஆட் பண்ணி ஒரு ஜூஸாக வந்து எல்லாருமே ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கேன்சர் செல்லை கூட வந்து அது வந்து அழிக்கும் தன்மை உடையது. இந்த மாதிரி பல நிறைய நன்மைகள் வந்து இந்த நன்னாரி சர்பத்துக்கு வந்து உண்டு. அதுவும் இந்த மெயினாக வந்து இந்த 3 மந்த்து, அதாவது சம்மர், இப்போ அடுத்த மாதம் மே மாதம், இப்போ ஏப்ரல் பிறந்துட்டு ஏப்ரல் மேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள மற்ற பழங்கள் ஜூஸ் எடுத்துக்கலாம். அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த நன்னாரி சர்பத்தாவது கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். டெய்லி ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கிடணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முகத்தில் வந்து இந்த டயத்தில் வந்து பருக்கள் வந்து அதிகமாக வரும். ஏன்னா சம்மருக்கு வந்து நம்ம வந்து முகத்தில் பருக்கள்லாம் அதிகமாக வரும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்மருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட மகத்துவம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து இந்த டாபிக் எடுத்து பேசிக்கிறேன்.
நடந்துக்கிட்டு